नमस्ते दोस्तों இந்த வீடியோல ராஷ்டிர பாஷாவோட பத்யாவோட ஃபர்ஸ்ட் போயம் தான் பார்க்க போறோம். शुभकामना அதாவது குட் விஷஸ் யார் எழுதிருக்காங்க அப்படினா மைதிலி சரண் गुप्त எழுதிருக்காரு. कवि परिचय பாருங்க. इस कविता के कवि श्री மைதிலி சரண் गुप्त हैं. இந்த கவிதை அதாவது இந்த பாடலோட கவிஞர் மைதிலி சரண் गुप्त இருக்கிறார். மைதிலி சரண் गुप्त को राष्ट्र कवि कहते हैं. और ஒரு தேசிய கவி அப்படினு சொல்றோம். ராஷ்டிர கவினா தேசிய கவி. आपका जन्म सन 1886 में झांसी जिले के सिरगांव में हुआ. அவருடைய பிறப்பு ஜன்மனா பிறப்பு सन 1886 அதாவது 1886 में झांसी जिला அப்படினா அந்த ஜில்லால सिरगांव அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்திருக்காரு. आपका महात्मा गांधी के सच्चे अनुयायी थे. அவர் மகாத்மா காந்தியோட உண்மையான ஷீடர். अनुयायीனா ஃபாலோவர் அப்படினு சொல்வாங்க. भारत सरकार ने आपको संसद का सदस्य मनोनीत किया और पद्म भूषण की उपाधि से अलंकृत किया. பாரத சர்க்கார் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அவருக்கு சன்சத் அப்படினா நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக சதஸ்ய அப்படினா உறுப்பினராக மனோனித் நியமித்தது. கியா மேலும் பத்மபூஷன் உபாதி பத்மபூஷன்ற விருதும் அவருக்கு கொடுத்து அலங்கரித்தது கௌரவப்படுத்தியது. நெக்ஸ்ட் பரத் பாரதி पंचवटी साकेत यशोधरा आदि आपकी प्रस्तुत रचनाएं हैं. अब सन 1967 में स्वर्ग सितारे அதாவது ஒரு பரத் பாரதி பஞ்சவட்டி சாக்கேத் இதெல்லாம் தெரியும் இல்லையா, யசோதரா ஆதி இந்த மாதிரி ஒரு படைப்புகளாக அவர் எழுதியிருக்கார். ரச்சனாம்னா அவருடைய படைப்புகள். ஆப்காசன் அவருடைய இறப்பு அவர் ஸ்வர்க்கம் அடைந்தார். இயற்கை எழுதியது 1964 में हुआ. इस कविता में कवि भारतवासियों के कल्याण के कामना करते हैं. இந்த கவிதையில் பாரத இந்தியர்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக காமனா வேண்டுதல் செய்கிறாரு. அதாவது ஒரு கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்கிறாரு. கடவுள் யாருன்னா விநாயகர்கிட்ட வேண்டுதல் செய்கிறாரு. இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. इस देश को ही दीनबंधुओं आप फिर अपनाइए भगवान भारतवर्ष को फिर पुण्य भूमि बनाइए. இந்த தேசத்தோட தீனபந்தும் எளியவர்கள் தீனபந்துன்னா எளியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள ஆப் ஃபிர் நீங்கள் மறுபடியும் அப்பனாயே தங்களுடையதாக்கி கொள்ளுங்கள். அப்பனாயேனா தத்தெடுத்து கொள்ளுங்கள். பகவான் கடவுளே பாரத வர்ஷ் கோ ஃபிர் புண்ணிய பூமி பனாயே பாரத தேசத்தை மறுபடியும் புண்ணிய பூமியாய் மாற்றிவிடுங்கள். செகண்ட் பாருங்க. जड़तुल्य जीवन आज इसका विघ्न बाधापूर्ण है. हेरंब आलंब देकर विघ्नहर कहलाइए. ஜடத்துல்ய அப்படின்னா ஜடமாக இருக்க அசைவற்று உயிரற்று இருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையை தடைகளெல்லாம் நீக்கி கடவுளே ஹேரம்புன்னா விநாயகரே அபலம்ப தேக்கர் விக்னஹர் கஹலாயியே நீங்கள் எங்களுடைய அவல நிலையை போக்கி பார்த்து எங்களுடைய தடைகளையெல்லாம் நீக்கி தடைகளை நீக்குபவரே என்று சொல்வது நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அடுத்த பேரா பாருங்க. सबकी नसों में पूर्वजों का पुण्य रक्त प्रभाव हो. गुण शील साहस बल तथा सब में बड़ा उत्साह हो. सबकी नसों में எங்களுடைய அனைவருடைய நரம்பு மண்டலத்திலையும் நரம்புலையும் பூர்வஜோம்னா முன்னோர்களோட புண்ணிய புண்ணியமான ரத்தம் தூய்மையான ரத்தம் ஓடுகிறது. பிரபாவுனா ஓடிக்கொண்டிருக்கிறது. குணத்திலையும் ஷில்னா ஒழுக்கம், சாஹஸ் அப்படின்னா தைரியம், அடுத்தது பல்னா பலம், ததா இந்த குணங்களெல்லாம் இருக்கிறவரா எங்களை பரா நிரப்பிடுங்க உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. सबके हृदय में सर्वथा समवेदना का दाह हो. हमको तुम्हारे चाह हो तुमको हमारे चाह हो. सबको हृदय में ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதுமே சமவேது அதாவது மற்றவங்களுடைய வேதனையை புரிஞ்சு கொள்றதுக்கு தன்மையை எங்களுக்கு தாங்க. हमको तुम्हारा चाहता हूँ
நாங்கள் உங்களை விரும்புகிறோம், நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சாக்னா விருப்பம், சாக்னா விருப்பம். நெக்ஸ்ட் பாருங்கள், வித்யா கலா கௌஷல் யோ आलस्य अंग का त्याग हो, सुख और दुख में कुजता राष्ट्रपिता का रंग हो. அதாவது வித்யா அப்படின்னா கல்வி, கலானா கலை, கௌஷல்னா திறமை, இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆலஸ் அங்கு அதாவது சோம்பேறித்தனத்தை தூர எறிகிற மாதிரினா நீங்கள் உதவி செய்யுங்க. சுக் और दुख में कुजते राष्ट्रीयता का रंग हो, சுகமோ துக்கமோ எப்படிப்பட்ட என் வாழ்க்கை இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாட்டுப்பற்ற மறக்காமல் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக அது மனதில் இருக்கணும், என் மனதில் இருக்கணும். எனக்கு என்ன மாதிரி நிலைமை இருந்தாலும் நான் ராஷ்டிரியதா அதாவது நாட்டுப்பற்றோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடினாயியோம் கே மத்திய அத்தியாவசிய का उन्मेष हो, जीवन सरल हो, धन सबल हो, मन विमल सविशेष हो. அதாவது கடினம் கஷ்டங்களாக இருந்தாலும் கஷ்டங்களுக்கு நடுவில் கடினாயும் கே மத்திய கஷ்டங்களுக்கு நடுவில் அத்தியாவசியம் ரொம்பவும் முக்கியமானது கடினமாக உழைக்கணும். ஜீவன் சரல் ஹோ அப்படின்னா வாழ்க்கை எளிமையாக இருக்கணும். தன் சபல் ஹோ ஆனால் உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மண் விமல் சவேஷ் ஹோ மனம் அழுக்கற்ற மாசற்றதாக இருக்கணும், சிறப்பானதாக இருக்கணும், சிறப்பான குணமுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விமல்னா மாசற்ற, சவேஷ்னா சிறப்பான குணமுடையதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு झूठे कदापि न सत्यपथ निज देश को हो कि विदेशी हो, अखिलेश का आदेश हो, जो बस वही उद्देश्य हो. ஜூட்டே கதாபி நான் சத்தியபாத் ஒருபொழுதும் சத்திய பாதையிலிருந்து அதாவது நேர் வழியிலிருந்து ஒருபோதும் நான் விலகக்கூடாது. நிஜ் தேஷ் அதாவது இந்த நிஜ் தேஷ்னா நம்ம நாடோ, விதேஷ் வெளிநாடோ, எந்த தேசத்தில் நான் வசித்தாலுமே அகிலேஷ் கா ஆதேஷ் ஹோ அதாவது இந்த அகிலத்தை ஆண்ட உலகத்தோட கடவுள் இருக்கிற அகிலேஷ்னா உலகத்தை ஆள்பவர், அவருடைய கட்டளையின்படி ஜோ பஸ் வஹி உத்தேஷ் ஹோ அதாவது அகிலேஷ்னா உலகத்தை ஆள்பவர், அவருடைய கட்டளை, ஆதேஷ்னா கட்டளையின்படி நான் அதை நோக்கமாக இருக்கணும். எதை நோக்கமாக இருக்கணும்னா சத்திய பாதையில் நடக்கிறத நம்ம நோக்கமாக வச்சுருக்கணும், எப்பயும் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேற பாருங்கள், அபலக்ஷ கே பீச்சே कभी विगलित ना जीवन लक्ष्य हो, जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो. உபலக்ஷ அப்படின்னா சிறிய லட்சியம், சின்ன ஒரு ஆசை, சின்ன லட்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பப்போ தோன்ற லட்சியத்தை அதுக்கு பின்னாடி போயிட்டு சிற்றின்பம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மூவி வருது அதை பார்க்கணும் அப்படின்றது தான் உபலக்ஷ, சின்ன ஆசை. அதை நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு தான் படிக்கணும், அதுதான் உங்களுடைய ஜீவன் லட்சியம். அதாவது வாழ்க்கையோட லட்சியம் என்னது, எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்போது ஜீவன் லட்சியத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா உபலட்சியத்தை நீங்கள் விட்டுடணும், அதை தியாகம் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க உபலக்ஷக்கே பீச்சே கபி விகலித் அதாவது உபலட்சத்து பின்னாடி போயிட்டு உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை அழிச்சிடாதீங்க. ஜப் தக் ரஹே ஹூம் பிராணத்தன் புண்ணிய காஹி பக்ஷக எது வரையும் நம்முடைய உடலில் உயிர் இருக்கிறதோ அது வரையுமே புண்ணியம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது பக்கம்தான் நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கு கெடுதல் எப்பயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கர்த்தவ்ய ஏக்னா ஏகபான் बावन नित्य नेत्र समक्ष हो, संपत्ति और विपत्ति में विचलित कदापि न बख्श हो. அதாவது கர்த்தவ்யனா கடமையை புனித காரியம் தான் எப்பயுமே கண் முன்னாடி இருக்கணும். கடமைன்ற புனித காரியம் தான் எப்பயுமே நம்ம கண் முன்னாடி இருக்கணும், நிறுத்தணும். சம்பதி நம்ம செழிப்பாக இருந்தாலும், விபந்தி அதாவது ஏழ்மையாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், விஜலித் கதாபி நான் பக்ஷ ஹோ அதாவது சஞ்சலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத நெஞ்சத்தோடு நம்ம இருக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிம்ன பக்தியாங்ஷ் கா பாவ் ஸ்பஷ்ட கீஜியே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி அதுதான் பார்க்குறோம். அது கீழே கொடுக்கப்பட்ட வரிகள், பாடல் வரிகளோட பாவ்னா விளக்கம் எழுதுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது, வித்யா கலா கௌஷல் ஹோ, ஆலசிய அங்கு கா தியாகு ஹோ, சுக் और दुख में कुजता
राष्ट्रीयता का रंग हो அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த லைனோடது கவி பரீட்சை பாருங்கள். இஸ் கவிதா கே ரசயிதா மைதிலி शरण गुप्त हैं. இந்த கவிதையை எழுதினவர் மைதிலி शरण गुप्त. மைதிலி शरण गुप्त के राष्ट्र कवि कहते हैं. அவர் வந்து தேசிய கவின்னு சொல்கிறோம். आपका जन्म झांसी जिला के सिरगांव में हुआ. அவருடைய பிறப்பு ஜான்சி ஜில்லாவில் சிர்கவுன்ற கிராமத்தில் இருந்திருக்கு. आप महात्मा गांधी की सच्ची अनुयायी था. அவர் மகாத்மா காந்தியோட உண்மையான ஃபாலோவர், शीडर्नु சொல்லலாம், ஃபாலோவர். भारत सरकार आपको संसद सदस्य मनोनीत किया और पद्म भूषण के उपाधि से अलंकृत किया. பாரத சர்க்கார், இந்திய அரசு அவருக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் பத்மபூஷன்ற பட்டமும் கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்கு. பாரத் பாரதி, पंचवटी, साकेत, यशोधरा आदि उनकी प्रमुख रचनाएं. இதெல்லாம் அவருடைய படைப்புகள். आप 1967 में स्वर्ग सिधारे. அவர் வந்து 1964 வந்து சொர்க்கம் அடைஞ்சார். इस कविता में कवि பாரதிய வாசியோं की कल्याण की कामना करते हैं. இந்த கவியில், இந்த பாடல் வரிகளில் பாரதவாசி அதாவது இந்திய மக்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுறாரு. பாவ் பாருங்க, பொருள். कवि भारतवासियों के कल्याणी के लिए भगवान से प्रार्थना करते हैं. कवि कहते हैं कि सबके मन में विद्या, कला एवं विभिन्न विषयों में कुशलता प्राप्त करने की चाह हो. सब लोग आलसीपन को छोड़ दें, वे सुख में रहे या दुख में. उनके मन में सदा देशभक्ति भावना बनी रही. என்ன சொல்கிறாருன்னா, கவி சொல்கிறாரு, இந்த இந்திய மக்களுக்கு நன்மை பயக்கணும்னு வேண்டார் இல்லையா, பிரார்த்தனை கருத்துக்கு வேண்டார் இல்லையா. கவி கதையும் கவி சொல்கிறாரு, சப்கே மன்மே, எல்லாருடைய மனசுலேயும் வித்யானா கல்வி, கலை, விபின்ன பல்வேறு வகையான கௌஷல்னா திறமைகள் வந்து காணப்படுகின்றது. அதெல்லாம் திறமை பெறணும்னு விரும்ப வேண்டும். சப் லோக் ஆலசீபன், அதாவது சோம்பேறித்தனத்தினால கொஞ்சம் மக்கள் ஏதாவது விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுக் மேம் அவர் துக் மேம் ரகே ஹேம், அதாவது துக்கத்தில் வாழ்ந்தாலும் சுகமாக வாழ்ந்தாலும் உன்கே மண், அவங்க மனசில் எப்பொழுதுமே சதா எப்பொழுதும் தேசபக்தியோட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறார். செகண்ட் பாருங்கள், உபலக்ஷ்கே பீச்சே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. கவி பரீட்சை ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம், அது வந்து திருப்பி படிக்க வேணால் நீங்கள் முன்னாடியே போய் பாருங்கள். பாவ் மட்டும் பாருங்கள். பாவ், கவி भारतवासियों के कल्याणी के लिए भगवान से प्रार्थना करते हैं. கவி வந்து இந்திய மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டாரு. भारतवासियों के मन में हमेशा अपने लक्ष्य के प्राप्ति में लगे रहे. இந்திய மக்களே உங்களுடைய மனசில் எப்பொழுதுமே ஹமேஷா எப்பொழுதும் அப்பனே லட்சியம், அதாவது உங்களுடைய லட்சியத்தோட எண்ணம் வந்து பிராப்தி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தான் ஈடுபாடாக இருக்கணும். நீங்கள் எப்பயும் அதில் தான் ஈடுபாடாக இருக்கணும். கிசி ஹி ஹலத் மேம் வே அப்பனே லக்ஷ்ய ஹோ ஜோட் தே. எந்த ஒரு சின்ன காரியத்துக்காகவும் அந்த லட்சியத்தை நீங்கள் விடக்கூடாது. ஜப் தக் ஜீவன் ஜீவித் ரஹே தப் தக் புண்ணிய கே பக்ஷமேம் ஹீ ஹேம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களோ அவ்வளோ நாளும் புண்ணியத்தின் பக்கம்தான், புண்ணியத்தோட பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கணும். பக்ஷமேம் அதனோட பக்கம்தான் இருக்கணும். பாவ காரியங்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபகாமனா கவிதா சாராங்ஸ் பாருங்கள். கவி பரீட்சை ஆல்ரெடி 3-2 டைம்ஸ் பார்த்துட்டோம். நம்ம அதையும் நீங்கள் திருப்பி பாருங்கள். சாராங்ஸ் மட்டும் பார்க்கலாம். இஸ் கவிதா மேம் கவி பாரதவாசியும் கே பகவான் சே பிரார்த்தனை கர்த்தே ஹேம். இந்த கவிதையில் பாரதவாசி இந்திய மக்களுக்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. ஹே பகவான், दीनबंधु हमारे देश आप अपना प्राय देश बना लीजिए. इस भारत भूमि आपको पुण्य भूमि बना दीजिए. हे கடவுளே, தீனபந்து அதாவது எளியவர்களுடைய இந்த நாட்டை, ஹமாரா தேஷ் என்னுடைய தேசத்தை உங்களுடையதாக்கி கொண்டு புண்ணிய பூமியாக மாற்றுங்க பாரத தேசத்தை. सेकंड पैरा பாருங்க. आजकल यहाँ के लोग जट के समान अपना जीवन बिताता रहे हैं. இப்போ இன்றைய பொழுது, ஆஜ்கல்னா இப்பொழுது, நவடேஸ் மக்கள் வந்து ஜட் கே சமான் அதாவது உயிரில் அற்றவர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. உன்கே ஜீவன் மேம் அநேக விக்ன அவர் பத்தாயே அவங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்குது. சப்கே அக்ஷய தேனே வாலே பிரபு
आप भारतवासियों को भी अक्षय दीजिए, आपका नाम विघ्नहर है, तनुशरण कीजिए. சப்கோனா அனைவருக்குமே நீங்கள் அக்ஷய அப்படின்னா ஆதரவு கொடுக்கறத மாதிரி எங்கள் இந்திய மக்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய நாமம் உங்களுடைய பேரை நாங்கள் விக்னஹர் அப்படின்னு சொல்கிறோம். விக்னஹர்னா தடைகளை நீக்குபவரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே பகவான், सब भारतीयवासियों की नसों में उनके पूर्वजों मुन्नोर्गल माम पाप सदा ताता ताती आदि के पुण्य रक्त प्रभावित. பாரதவாசி இந்திய மக்களுடைய நரம்புகளில் முன்னோர்களுடைய புனிதமான ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சப் லோக் குண்வான் ஷில்வான் சாஹசி பல்பான் பன் ஜாயே சப் மேம் சப் குச் கர்னே உத்சாக் ஹோ. இந்த மக்களோட குணவான் அப்படின்னா குணமுடையவனாகவும், சீல்வான்னா ஒழுக்கமுடையவனாகவும், சாஹசி அப்படின்னா தைரியமானவனாகவும், பலம் நிறைந்தவனாகவும் மாற்றுங்க. சப் குச் கர்னே உற்சாக, எல்லாரையும் வந்து உற்சாகமாக மாற்றுங்க. இதெல்லாம் உற்சாகமுடையவனாக மாற்றுங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த அவங்க முன்னோர்களோட ரத்தம் தான் அவங்களுக்கு உடம்புல ஓடுது, புனித ரத்தம் தான், அதை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. भारतवासी दूसरों की वेदनाओं को समझते हैं और सहायता करें. हे भगवान, हम सब सदा तुम्हारा ध्यान करें और अब हम पर सदा कृपा दृष्टि रखें. பாரதவாசி இந்திய மக்கள் தூசரா வேதனா, அதாவது மற்றவர்களுடைய வேதனையை புரிஞ்சு கொள்வதற்காகவும், சமச்சேனா புரிஞ்சு கொள்ளவும், சகாயத்தே கரே உதவி செய்யறதுக்கும் உதவுங்க. ஹே பகவான், ஹம் சப் சதா துமாரா தியான், நான் எப்பொழுதும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் எங்களை வந்து கிருபை கொடுங்க. கிருபை அதாவது கிருபைனா உங்களுடைய பார்வையில் ஒரு கிருபை கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, கடவுளை வேண்டதுனால கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट பாருங்க. हमारा भारतवासी विद्या कला एवं कौशल्य के प्राप्ति आकर्षित रहे. எங்களுடைய இந்திய மக்கள் வந்து கல்வி, கலை, கௌஷல்னா திறமையில் வந்து ஈடுபாடு உடையதாக மாற்றுங்க. जो उद्योग वे करते हैं उसमें पूर्ण लगत के साथ रहें, सदा के लिए आलसीपन के दूर करें. அவங்களுடைய உத்தேசம், அவங்களுடைய எண்ணங்களில் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கணும். சோம்பேறித்தனன்றதை தூரம் எடுத்துடுங்க. எப்பொழுதுமே அவங்களிடமிருந்து சோம்பேறித்தனத்தை தூரமாக எடுத்துருங்க. சப் லோக் சுக் और दुख को एक समान माने, सबके मन में सदा राष्ट्रीय भावना गूंजती रहे. சப் லோக் அனைத்து மக்களும் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் அதை வந்து சமமாக எடுத்துக்கிட்டு அவங்க மனசில் எப்பயுமே ராஷ்டிரியத்தா அதாவது தேசிய உணர்வு தான் மேலோங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது कठिनाइयों में वे अधिक उत्साह के साथ प्रतीक्षम करें, उनके जीवन सरल हो, शरीर शक्तिशाली हो और मत சதா சுத் ரஹே. கடினாயம் கஷ்டங்களோட மத்தியில் கூட கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து சரல் ஈஸியாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஆனால் அவங்களோட உடம்பு வந்து சக்திசாலியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தானே கஷ்டத்தை தாங்க முடியும். நம்ம வீக்காக இருந்தால் தாங்க முடியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறாங்க. அவங்க மனசு வந்து எப்பயுமே சதா சுத்த முடியாதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. किसी भी हालत में किसी भी स्थान में अपने देश हो या विदेश सदा सत्य पद अनुसार करें. அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா, சத்தியபாதுனா உண்மையின் வழியில், சத்திய வழியில் எப்பயுமே எங்கே இருந்தாலும் ஹலத் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஸ்தான் கிசிபி ஸ்தான்னு எந்த இடத்துல இருந்தாலும் அது நம் நாடோ அப்னே தேஷ் நம்ம நாடோ விதேஷ் வெளிநாடோ எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எப்பவுமே அவங்க வந்து சதா சத்தியபாத் அதாவது சத்தியத்தோட வழியில் நடக்கணும், அதை பின்பற்றணும். भगवान की चाह के अनुसार रहने के लिए वे तैयार रहे. அவங்க பகவானை அதாவது கடவுளை வந்து விரும்பணும், அனுச்சார் அவங்களுடைய வழியில் நடக்கணும், அவர் சொல்கிற பாதையில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. वे कभी भी अपने लक्ष्य से हट ना जाए, जब तक जीवित रहें तब तक पुण्य के पक्ष में रहे. कभी भी ஒரு பொழுதும் லட்சியத்தை விட்டுடக்கூடாது. ஹட் நான் சாயிங்கன்னா விட்டுடக்கூடாது, அவங்கள விட்டுட்டு
வெளியே வரக்கூடாது. ஜப் தக் ஜீவன் எவ்வளோ நாள் வாழ்கிறாங்களோ அவ்வளோ நாள் வந்து அவங்க புண்ணியத்தோட அதாவது நல்ல விஷயத்தோட பக்கத்தில் தான் அவங்க இருக்கணும், புண்ணிய பக்கத்தில் தான் இருக்கணும். सब लोग सदा अपने कर्तव्य विभिन्न में लगे हैं. எப்பொழுதும் மக்கள் வந்து அவங்க கடமையை நிறைவேற்றணும். संपत्ति हो या विपत्ति, सुख हो या दुख, वे मन से कमजोर ना बने, सदा शुद्ध रहें. அவங்க வந்து செழிப்பாக இருந்தாலும் புவராக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கடமையை எப்பயுமே அதாவது தேசபக்தியை வந்து அவங்க எப்பயுமே மனசில் வச்சுட்டே இருக்கணும். சதா சூஸ்து ரஹேனா சுறுசுறுப்பாக எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிங்க. சரியா?